ஹாய் வெல்கம் டு our சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் டைப்பில் மினி பேக் தான் செய்ய போகிறோங்க. அதுக்கு இந்த மாதிரி 2 பீஸ் எடுத்துக்கோங்க. செக்குடு டைப் இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செக் டிசைன் போட்டிருக்க மாதிரி 2 பீஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் பிளேட் ஒன்று எடுத்து இப்படி ரவுண்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறம் அதே அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. இந்த ரவுண்ட் ஷேப்லேயே இந்த 2 பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ சென்டராக மேலே இருந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. நான் காமிக்கிற மாதிரியே பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைன் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேப் எடுத்து ஃபஸ்ட்டு மேலே இப்போ நம்ம அந்த லைன் போட்டிருந்தோம்ல அது நம்ம 2ஆக பிரிச்சுக்க போகிறோம். மேலே கீழே அந்த மாதிரி மேலே டாப் சைடு வந்து இப்போ நான் காமிக்கிற மாதிரி டேப்பை அப்படியே நீங்கள் வளைவாக வச்சு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கீழே இப்போ நான் காமிக்கிற மாதிரி இதே போல் டேப்பை வந்து வளைச்சி எவ்வளோ இருக்குதுன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பீஸில் டாப்பில் பார்த்திங்கன்னா 9.5 இன்ச்சும் அதே மாதிரி கீழே வந்து 13 இன்ச்சு இருக்குங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணோம்ல அந்த ரவுண்ட் ஷேப்பில் அந்த பீஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடியில் வந்து அரிசி பை, அதுக்கு கீழே லைனிங் துணி, இந்த மாதிரி 3 பீஸ் வைக்கணுங்க. இப்போ அது 3யுமே சர்க்கிள் ஷேப்பில் அப்படியே நீங்கள் ஒட்டுக்கா வச்சு ஓரமாக தைச்சி எடுக்கணும். இப்போ வந்து இன்னும் 2 பீஸ் எடுக்கணும். இதுக்கு அடியில் லைனிங் பீஸ் மட்டும் இருந்தால் போதும். நான் காமிக்கிற அளவு இருக்க மாதிரி எடுத்து 4 ஓரமும் தைச்சி எடுத்துக்கணும். இந்த 2 பீஸ்லேயுமே 4 ஓரம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சென்டரில் வந்து இந்த மாதிரி ஜிப் வச்சு நான் காமிக்கிற மாதிரி அதை நான் அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேங்க. தெளிவாக கிளியராக சொல்கிறேன். இது ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணணும், அதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஸ்டிச் பண்ணி எடுத்து நம்ம ஜிப்பை வந்து சென்டரில் அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பெரிய கிளாத் எடுத்துக்கணும். இது வந்து 3 இன்ச் அப்புறம் 13 இன்ச் நம்ம அந்த கீழே வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்ல அந்த அளவுக்கு தான் இதை எடுத்திருக்கேன். இதே அளவுக்கு அடியில் அரிசி பை, அது கீழே லைனிங் துணி வச்சு 4 ஓரமும் தைச்சி எடுத்துக்கணுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹேண்டிலுக்காக 2 பீஸ் எடுத்துருக்கேங்க. இதோட லென்த்து பார்த்திங்கன்னா 12 இன்ச் அப்புறம் அகலம் வந்து 3 இன்ச் இருக்கிற மாதிரி 2 பீஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஹேண்டில் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு தெரியும். ஃபஸ்ட்டு 2 பக்கம் ஃபோல்டு பண்ணி எகைன் ஒரு பக்கம் ஃபோல்டு பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுருணுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நான் அந்த 2 சர்க்கிள் ஷேப் சொன்னல அந்த பீஸ் வந்து இப்போ நம்ம ஓரம் ஃபுல்லாக அப்படியே தைச்சி எடுத்தாச்சுங்க. அதே மாதிரி ஹேண்டிலும் நான் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம இது கூட வச்சு அட்டாச் பண்ணணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிளை வந்து இப்படி சென்டராக வச்சு இந்த ஹேண்டிலை வந்து இப்படி இன்ட்டு மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு பீஸ்லேயும் அதே போல் அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு பீஸில் காமிக்கிறேன் எப்படி ஸ்டிச் பண்ணணுன்னு. இதே மாதிரி தான் இந்த பீஸ்க்கு மேலே ஹேண்டில் வச்சு அப்படியே அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிளோட பீஸில் சென்டராக வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டரில் வந்து சைடில் இந்த 2 ஹேண்டிலையுமே அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ ஒரு பக்கம் ஃபுல்லாக நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. இதேமாரி இன்னொரு பீஸ்லேயே அட்டாச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ 2 பீஸ்லேயுமே அட்டாச் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 2 பீஸ் சொன்னேன் பார்த்திங்களா, 1.5 இன்ச் அப்புறம் 9.5 இன்ச் இருக்கிற மாதிரி 2 பீஸ். அடியில் வந்து லைனிங் துணி மட்டும் கொடுத்தா போதும். இதை வந்து 4 ஓரமும் தைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ நான் காமிக்கிறேன். சும்மா ரொம்ப சிம்பிள், மடிச்செல்லாம் தைக்க வேண்டாம். அப்படியே ஓரம் மட்டும் 4 ஓரமும் ஸ்டிச் பண்ணிட்டா போதும். இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஜிப் எடுத்துக்கலாங்க. அதே அளவுக்கு ஜிப் ஒன்று எடுத்துகிட்டு இப்போ ஜிப்போட நல்ல சைடும் இந்த துணியோட நல்ல சைடும் சேமாக இருக்க மாதிரி ஒரு ஓரம் ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ பாருங்கள், இப்போ நான் ஜிப்புக்கு மேலே இந்த ஒரு சைடு வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஓரம் அப்படியே அட்டாச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த ஒரு சைடு அட்டாச் பண்ணியாச்சுங்க. இப்போ அதே போல் இப்போ இன்னொரு சைடு அட்டாச் பண்ணோம். அதுக்கு வந்து ஜிப்போட இன்னொரு சைடு இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு மேலே இந்த துணியோட நல்ல சைடு இருக்குது பார்த்திங்களா, அதை இப்படி மேலே வச்சு இப்போ இன்னொரு ஓரம் அப்படியே நீங்கள் அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நம்ம இப்போ ஜிப் அட்டாச் பண்ணிட்டோம். ஜிப்போட 2 சைடுமே இந்த கிளாத் இருக்கும் பாருங்கள். இப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்க இந்த இதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து நீங்கள் படிமான தையல் மாதிரி போடணுங்க. இப்போ நம்ம ஜிப் வந்து அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு மேலே 2 ஓரத்துலேயும் படிமான தையல் அப்படியே போட்டுருங்க. இப்போ ஒரு ஓரம் நான் படிமான தையல் போட்டேங்க. இதே மாதிரி இன்னொரு ஓரத்துலேயும் படிமான தையல் போட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த பெரிய கிளாத் ஒன்று சொன்னோம் பார்த்திங்களா, இதே மாதிரி லென்த்தான ஒரு கிளாத் அதை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ இன்னொரு சைட்லேயும் நம்ம படிமான தையல் போட்டுடலாங்க. இப்போ நான் காமிக்கிற மாதிரியே அப்படியே எடுத்து விட்டுட்டு கரெக்டாக அப்படியே ஓரமாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2 சைடும் நம்ம படிமான தையல் போட்டுட்டோம். அப்புறம் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாரி ஒரு லென்த்தான பீஸ் சொன்னேன் பார்த்திங்களா, அதுதான் நம்ம இப்போ அடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த பீஸ்க்கு அடியில் பார்த்திங்கன்னா அரிசி பை, அதுக்கு கீழே லைனிங் பீஸ், மொத்தம் இதில் 3 பீஸ் நம்ம வச்சு 4 ஓரமும் தைச்சி எடுத்துக்க போகிறோங்க. இந்த மாதிரி 4 ஓரமும் அப்படியே தைச்சி எடுத்துக்கலாம். லைனிங் பீஸ், அதுக்கு மேலே அரிசி பை, அதுக்கு மேலே மெயின் கிளாத் வச்சு இப்போ 4 ஓரமும் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம அந்த ஜிப் அட்டாச் பண்ணியிருந்தோம்ல அந்த பீஸை வந்து நம்ம ஓரமாக அப்படியே தைச்சி எடுத்துக்க போகிறோம். 2யுமே அப்படியே ஜாயின் பண்ண போகிறோம். நல்ல சைடும் ஒட்டுக்கா இருக்க மாதிரி வச்சுட்டு இப்படி ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஓரம் ஜிப்போட ஸ்டார்டிங் சைடுக்கு மேலே இந்த லென்த்தான கிளாத்தோட நல்ல சைடு வந்து உள்ளே இருக்க மாதிரி வச்சுட்டு ஒரு ஓரம் ஃபஸ்ட்டு தைச்சி எடுத்துக்கோங்க.
இப்போ ஒரு சைட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது அந்த ஜிப் அந்த ஸ்டார்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே இந்த லென்த்தான பீஸ் நல்ல சைடும் சேமாக இருக்க மாதிரி வச்சுட்டு ஒரு ஓரம் ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அதே போல் மீதி இருக்கிற இன்னொரு ஓரம் பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் இப்படி வச்சுட்டு இன்னொரு சைடும் நீங்கள் அப்படியே அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. டபுள் ஸ்டிச் போட்டு நீங்கள் முடிச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம 2 ஓரமும் அட்டாச் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், நான் அதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ அது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. நமக்கு இந்த மாதிரி ஷேப் மாதிரி இருக்கும் பாருங்கள். இப்போ இதை நீங்கள் வந்து ஈவனாக ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் காமிக்கிற மாதிரி சென்டர் பாயிண்ட்டுக்காக, சென்டர் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்க்குறக்காக இதை இப்போ டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு சென்டர் பாயிண்ட் கிடைக்கும். அதை மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ரவுண்ட் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சென்டரை நம்ம மார்க் பண்ணோம்ல, அதுக்கு நேராக இதை வச்சுட்டு இப்போ நான் காமிக்கிற மாதிரி இப்போ நல்ல சைடெல்லாம் உள்ளே இருக்குங்க. இப்போ இந்த ஓரை மட்டும் அப்படியே நீங்கள் ரவுண்டாக அப்படியே நீங்கள் அட்டாச் பண்ணிகிட்டே வரணும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பொறுமையாக பண்ணால் போதும், ஈஸியாக ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நீங்கள் கரெக்டாக அந்த சென்டரில் மட்டும் வச்சுட்டு இப்போ நான் காமிக்கிற மாதிரி அப்படியே இந்த மேலே இருக்க அந்த ரவுண்ட் பீஸையும் சைடில் இருக்க அந்த பீஸையுமே ரெண்டையுமே கரெக்டாக ஈவனாக வச்சுட்டு அப்படியே நீங்கள் அப்படியே கிளாத்தை மட்டும் மூவ் பண்ணி அப்படியே ரவுண்டாக அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணுங்க. ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டார்டிங்கில் இப்போ கொஞ்சம் நீங்கள் டபுள் ஸ்டிச் போட்டு ஆரம்பிச்சுக்கோங்க. அப்படியே அந்த ஓரமாக அப்படியே தைச்சிட்டே வாங்க. அடியில் இருக்க அந்த துணிகளையும் தையல் விழுகுதான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக 2 கிளாத்தையுமே கரெக்டாக பிடிச்சிட்டே வாங்க. அதே மாதிரி நீங்கள் ஜஸ்ட் அந்த கிளாத்தை மட்டும் மூவ் பண்ணிகிட்டே வாங்க. ஈஸியாக அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு அப்படியே தையல் விழுகும், கரெக்டாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஓரம் நான் அப்படியே ஃபுல்லாக தைச்சிட்டேன், பாதி வரைக்கும் தைச்சி முடிச்சிட்டேன். இப்போ இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. கரெக்டாக அந்த பீஸை மட்டும் கரெக்டாக பிடிச்சிட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக தைச்சிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு சைடு ஃபுல்லாக தைச்சி முடிச்சிட்டேன். இப்போ இதே மாதிரி தான் இன்னொரு ஓரமும் ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். நீங்கள் தைக்கும்போது கரெக்டாக பாருங்கள், அடியில் இருக்க அந்த துணிகளையும் தையல் விழுகுதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக வேணும்னா இன்னொரு தையல் ஃபுல்லாக போட்டுக்கலாங்க. நல்லா ஃபுல்லாக செகண்டாக ஒரு ரவுண்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு சைடு ஃபுல்லாக அட்டாச் பண்ணிவிட்டேன். இப்போ அதே மாதிரி தான் இன்னொரு பீஸையும் நல்ல சைடு வந்து உள்ளே இருக்க மாதிரி வச்சுட்டு சென்டராக பார்த்து நம்ம சென்டர் மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதில் வந்து இப்போ நம்ம அந்த ஹேண்டில் அட்டாச் பண்ணியிருந்தோம்ல, அந்த பீஸை இப்போ வச்சு அப்படியே ஓரமாக அப்படியே ரவுண்ட் ஷேப்புக்கு அப்படியே இந்த பீஸையும் அடியில் இருக்க அந்த பீஸையும் சேர்த்து பிடிச்சி ஓரமாக அப்படியே தைச்சி எடுத்துட்டோம்னா நமக்கு சூப்பராக ஒரு ஹேண்ட்பேக் ரெடி ஆயிருங்க. இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஜிப்பை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க நல்ல சைடு வந்து வெளியே திருப்பி எடுத்துடலாங்க. இதை திருப்பும் போதே உள்ளே இருக்க அந்த ஷேப்பில் கரெக்டாக இருக்க மாதிரி அதெல்லாம் கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த ஷேப் கரெக்டாக வரும். ஒவ்வொரு கார்னர்லையுமே கரெக்டாக எடுத்து விட்டுருங்க. நமக்கு சூப்பராக ஒரு அழகான ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு மினி ஹேண்ட்பேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் இருக்க துணி மட்டுமே வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். இப்போது ஒரே மாதிரி ஹேண்ட்பேக் பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் சூப்பராக ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாங்க. பார்க்கவும் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ஹேண்ட்பேக் இருந்தால் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப நீட்டாக ஈஸியாக பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருக்குன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அதுக்கப்புறம் போடுற புது புது வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நீங்களும் ஈஸியாக பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.